ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனலில். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபூலிவாலா அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியோட டீட்டெயில்டான சம்மரி தான் தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் கபூலிவாலா அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியை யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான். அண்ட் இது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்டோரி. அண்ட் ஸ்டோரியோட சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். சம்மரிக்கு முன்னாடி நம்மளோட ஆத்தர் வந்து 7th May 1861 பிறந்திருக்கிறாங்க. இவங்களோட பெண் நேம் பார்த்திங்க அப்படின்னா பஹுன் சிம்ஹா அப்படிங்கிறது வந்து இவங்களோட பெண் நேம். அண்ட் இந்தியன் பொயட், நாவலிஸ்ட், ரைட்டர் அண்ட் ட்ராமாட்டிஸ்ட், ஃபிலாசபர், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், playwright, educationist, social reformer, கிராமரியன், பெயிண்டர் அண்ட் லிங்குவிஸ்டிக்கும் கூட. அது மட்டும் இல்லாமல் கீதாஞ்சலி, ஜனகணமன, ரவீந்திரநாத் சிங் இது எல்லாமே, சங்கீத் இது எல்லாமே இவரோட பயங்கர ஃபேமஸான ஒர்க். இவர் வந்து 1913 வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க லிட்ரேச்சருக்காக. 7th August 1941 வந்து இறந்துருக்குறாங்க. நம்ம பார்க்க போகிற கபூலிவாலா அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி வந்து ரவீந்திரநாத்தோட பயங்கரமான ஒரு ஃபேமஸான ஷார்ட் ஸ்டோரி. 1892 வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து எழுதியிருக்கிறாங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பெங்காலி கேர்ளுக்கும் அஃப்கான் ட்ரை ஃப்ரூட் செல்லரான ராமட் அப்படிங்கிறவருக்கும் வந்து ரஹ்மத் அப்படிங்கிறவரோட ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்டிங்கை தான் அந்த ஸ்டோரி வந்து நமக்கு வந்து எடுத்து சொல்லும். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டோரி இருக்குது இல்லையா, அந்த ஸ்டோரியை வந்து படமாகவும் கூட எடுத்திருக்கிறாங்க ஹிந்தியில். ஸ்டோரியோட மேஜரான தீம்ஸ் பார்த்திங்கன்னா லவ் அண்ட் செப்பரேஷன், ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப், கம்பேஷன் அண்ட் ஹியூமனிட்டி, டைம் அண்ட் சேஞ்ச். இது எல்லாமே இதோட டீட்டெயில்டான சம்மரி. அண்ட் ரொம்பவே மினிமலான கேரக்டர்ஸ் தான், ஒரு நல்ல ஸ்டோரி. ஸோ நம்ம வந்து ஸ்டோரியோட டீட்டெயில்டான சம்மரிக்குள்ளே போயிடலாம். நம்ம நரேட்டர் இருக்கார் இல்லையா, நரேட்டருக்கு வந்து ஒரு 5 years ஓல்டு டாட்டர். அதாவது இந்த கதை ஆரம்பிக்கும் போது நம்மளோட நரேட்டரோட பொண்ணான மினிக்கு வந்து ஒரு 5 வயசு ஆகுது. நரேட்டரோட பொண்ணோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ரொம்பவே ஒரு சின்ன பொண்ணு. ஏன்னா அவங்களால வந்து பேசாமல் இருக்கவே முடியாது, பேசிக்கிட்டே இருப்பாங்க. நார்மலாகவே குழந்தைங்க அப்படின்னா பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஆனால் அது வந்து அவங்க அம்மாக்கெலாம் வந்து பயங்கர இரிட்டேட்டிங்காகவும் ஒரு பேஷன்ஸே இல்லாமல் வந்து இருப்பாங்க. பொறுமையே இல்லாமல் அப்படி பேசிகிட்டே இருக்கிறதுனால பயங்கரமாக திட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்கள ஹாஃபன் வந்து திட்டுவாங்க, எதுக்கு இப்படி சலசலன்னு பேசிகிட்டே இருக்க, உன்னால் பேசாமல் இருக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அம்மா திட்டுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட பேசணும். அதாவது அவங்களுக்கு வந்து யார் கூடயாவது பேசிகிட்டு இருக்கணும். அண்ட் ஒன்று அம்மா இல்லை அப்பா யார் கூடயாவது அவங்க பேசணும். இப்போ வந்து அவங்க அப்பாட்ட வராங்க. ஒரு நாள் மார்னிங் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நரேட்டர் வந்து ஒரு ரைட்டர், அதாவது மினியோட அப்பா வந்து ஒரு ரைட்டர். அவர் எழுதிட்டு இருக்கிற புக்கில் வந்து 17th சாப்டர் வந்து எழுதிட்டுருக்காரு. அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சாப்டராகவும் வந்து அவர் எழுதிட்டுருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து அவள் மாற்றி மாற்றி வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்பா அவங்க அப்பாட்ட வந்து அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட் கீப்பருக்கு வந்து க்ரோவுக்கு வந்து கரெக்டாகவே வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டேங்காங்கப்பா, ஸ்பெல் பண்ண மாட்டேன்றாங்க. அதுக்கு பதிலாக வந்து அவங்க கவியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நரேட்டருக்கு தெரியும் அவர் பேசுகிற லாங்குவேஜே வேறு, ஆனால் நம்ம பொண்ணு தான் தப்பாக புரிஞ்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜ் வந்து பேசுகிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து மினி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகலா வந்து என்கிட்ட சொன்னான். அண்ட் என்ன சொன்னான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஃபண்ட் இருக்குது இல்லையா, அந்த யானை தான் வந்து அதோட பெரிய தந்தத்தில் வந்து இந்த தண்ணியை உறிஞ்சி அது பீச்சி அடிக்கும்ல அந்த தண்ணி, அதுதான் வந்து மழையாக பெய்யுதுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. நரேட்டருக்கு தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு சில்லியான கொஸ்டின், குழந்தைங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்னு. இவருக்கு வந்து எப்படி அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதே வந்து தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அம்மாக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அதாவது மினியோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க மினி. இது எதுக்குமே வந்து அவரால் வந்து ஆன்சர் பண்ண முடியல. அண்ட் அவர் வந்து ஒரு ஃப்ளோரில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டுனா இவங்க வந்து எந்திச்சு போக சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அண்ட் நரேட்டர் வந்து அவரோட ஒர்க்கை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கார் அண்ட் கண்டினியூ பண்ணுறாரு. அந்த புக்கில் வந்து ஒரு அட்வென்ச்சரான ஸ்டோரி. அண்ட் அதில் ஒரு மெயின் கேரக்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ப்ரிசன்லேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி வந்து ஒரு கேரக்டர் இருக்கும். மெயின் கேரக்டர் வந்து ப்ரிசன்லேருந்து வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் மினிக்கு வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சடனாக ஒரு கபூலிவாலா வந்து கிடைப்பார். கபூலிவாலா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேறு ஊர்லேருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட் செல்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவர் வந்து ஆப்கான்லேருந்து வந்திருப்பார். அவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்தூர் ராம்ஹன் அப்படிங்கிறது தான் வந்து ரஹ்மன் அப்படிங்கிறது தான் அவரோட ஃபுல் நேம். அப்துர் ரஹ்மன். இவர் வந்து ஒரு ஆப்கான் மணி லெண்டர், அதாவது ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்திருப்பார். அந்த சீசனல் குட்ஸு அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து செல் பண்ணுவார். அவர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேட்டியான பேகியான க்ளாத்ஸ் தான் போட்டிருக்காரு. அவர் கையில் வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருக்காரு. அந்த பாக்ஸில் வந்து நிறையா கிரேப்ஸ் இருக்குது, அதாவது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த நரேட்டர் நினைக்காரு கபூவாலிக்கு வந்து நிறைய ட்ரபிள் இருக்கும், அவர் பேசுகிறதுல வந்து நிறையா ட்ரபிள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் நினைக்கிறாரு. அவருக்கு வந்து பாஷைலாம் ஒழுங்கா புரியாது. ஸோ வந்து அவர் பேசுகிறதுல வந்து ஏதாவது இதாக இருக்கும், நம்மளால் அந்த சாப்டர் முடிக்க முடியாதுன்னு நினப்பாங்க. ஆனால் மினிட்ட வந்து அவர் வந்து பேசுவார். மினியும் அவரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கும் வந்து குழந்தைங்க இருக்கும். ஆனால் வந்து அவங்க கூட இருக்க மாட்டாங்க. அந்த ஊரில் வந்து அவர் விட்டுட்டு வந்திருப்பார். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மினிக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். அண்ட் நரேட்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கபூவாலிகிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரூடாக வந்து நடந்துக்குவாங்க. எதுக்கு அப்படின்னா, ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிறாங்க இல்லையா, நெக்ஸ்ட்டு வந்து மினி இருக்காங்க இல்லையா, மினியோட வீட்டுக்குள்ளே வந்து அந்த கபூவாலி வந்து வராரு. அதாவது நம்மளோட ரஹ்மான் வந்து வராரு. அவர் கையில் பேக் வச்சுருக்கிறதுனால நம்ம மினி வந்து குட்டி பொண்ணு இல்லையா, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, குட்டி பிள்ளையில பூச்சாண்டி பிள்ளை பிடிச்சிட்டு போகிறவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை பார்த்து பயந்து போய் வந்து அவங்க நெக்ஸ்ட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. அண்ட் நம்மளோட கபூவாலி இருக்காரு, நரேட்டர் வந்து கபூவாலியை உள்ளே இன்வைட் பண்ணுறாரு. அண்ட் இன்வைட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து கொஞ்சம் நட்ஸ் எல்லாமே வாங்குறாரு. அண்ட் வாங்கிட்டு அவர் வந்து அந்த ஆப்கானியோட அந்த பாலிடிக்ஸு, அந்த ப்ரெசென்ட்டில் உள்ள கான்ஃப்ளிக்ட்டு, பிரிட்டிஷு, ரஷ்யன், ஆப்கானிஸ்தானை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கபூவாலி வந்து மினியை பற்றி கேட்குறாங்க. நரேட்டர் வந்து கூப்பிட வராங்க. மினியை வந்து வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது மினி வந்து ரொம்பவே பயந்து வெளியே வராங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்ச நாள் கழித்து கபூவாலி வந்து நரேட்டர் கண்ணு முன்னாடி படுறாங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மினியும் கபூவாலியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப்பாக பேசுகிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய அந்த ஹைப்ரிட் சார்ட் ஆஃப் பெங்காலி, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றிலாம் பேசுகிறாங்க. பட் அவர் வந்து நம்ம மினி பேசுகிறது எல்லாமே வந்து அவர் வந்து பொறுமையாக உட்காந்து வந்து கேட்டுட்ருக்காரு. ஸோ நம்ம மினிக்கு வந்து அவரை வந்து ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு. அண்ட் மினி இருக்காங்க இல்லையா, மினிகிட்ட வந்து அவர் நிறையா நட்ஸு, அந்த ரெசின்ஸ், அந்த உலர் திராட்சைலாம் சொல்லுவாங்கல்ல, உலர் திராட்சை, அது மட்டும் இல்லாமல் அந்த நட்ஸு, முந்திரி, அதே மாதிரி டைப் எல்லாமே வந்து கொடுக்குறாரு. அண்ட் நம்ம கபூவாலிக்கு வந்து நம்மளோட நரேட்டர் வந்து ஒரு ₹1/2 வந்து கொடுக்குறாரு. அண்ட் அவர் வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி மினியும் அவங்க அந்த கபூவாலியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட மினிகிட்டே வந்து அந்த பைசாவை கொடுத்துட்டு போயிடுறாங்க. மினியோட அம்மா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. எதுக்காக வந்து நீ அந்த பைசாவை திருப்பி வாங்கிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. அண்ட் மினி வந்து கபூவாலியை பற்றி வந்து மினி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் பண்ணிவிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம நரேட்டரும் வந்து கபூவாலிக்கு வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம கபூவாலி வந்து ஊராக போகிறாரு இல்லையா, அது அவரோட ட்ராவலிங்கை எல்லாமே பற்றி வந்து நிறைய பேசுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக வந்து நிறைய வந்து ஜோக் அடிப்பாங்க. ஸோ அந்த ஜோக்கில் வந்து ஒன்று வந்து மினிட்ட வந்து அவர் என்ன பேசுகிறாரு கபூவாலி என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷக்வசர் பஹாரி அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்களோட ஃபாதர் இன்லா, அதாவது கல்யாணம் ஆகி போகிறத பற்றி வந்து அவர் வந்து பேசுவார். நீ வந்து உன்னோட மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன்னா இப்படி இப்படின்னு சொல்லிட்டு மினிட்ட பேசும்போது, அது வந்து அவளுக்கு ஆக்சுவலி புரியாது. ஏன்னா அவளோட அப்பா அம்மா வந்து இவ குட்டி பொண்ணு தானே, கிண்டலுக்காக வந்து நம்ம கபூவாலி வந்து அவளை பேசி அப்படி சிரிக்க வைக்கிறாரு. பட் இதே மாதிரி வார்த்தைகள் எல்லாமே வந்து அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க முன்னாடி பேசியிருக்கவே மாட்டாங்க. அவளோட ஃப்யூச்சர் மேரேஜை பற்றி அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க.
ரொம்பவே இக்னோர் பண்ணி வச்சுருப்பாங்க அதை. ஏன்னா அவள் வந்து குட்டி பொண்ணு இல்லையா? ஸோ வந்து அவங்க அப்படி இக்னோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ராம்நாட் இருக்கார் இல்லையா? கபுவாலியும் அண்ட் அப்படின்னா அந்த லாங்குவேஜில் வந்து ஃபாதர் இன்லான்னு அர்த்தம். மினி வந்து இந்த ஜோக் கேட்டு வந்து சிரிப்பாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து என்ன மீனிங் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இன்னசென்ட்டான மினி என்ன எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அப்பா அம்மாட்டே போய் கேட்பாங்க. ஒரு டைம் வந்து ஒரு பர்ஃபெக்டான வெதர் டைமாக இருக்கும். அப்போ வந்து ஒரு ஏன்ஷியன்ட் டைமை பற்றிலாம் வந்து திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த ராஜாக்கள் காலம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நரேட்டர் வந்து அவரோட ஹோம் டவுனை விட்டுட்டு வந்தது, அந்த கல்கட்டாவை விட்டுட்டு வந்தது, அண்ட் அப்போ வந்து அவங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருந்தது, நம்மளோட இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஒரு எப்படிலாம் ஃபீல் பண்ணாங்க, அதே மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் கபுவாலியும் ட்ராவல் பண்ணி வருவார் இல்லையா? அவரோட ஸ்டோரிஸையுமே வந்து சொல்லும்போது ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. நாங்கள் மலையில் அந்த கேமல்ஸை வச்சு நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம், மலை ஏறி வருவோம், அந்த டர்பன் மர்ச்சன்ட்டு அதை பற்றிலாம் வந்து நிறைய பேசுகிறாங்க. ஸோ நம்ம நரேட்டரோட ஒய்ஃப்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நரேட்டரும் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. அண்ட் ஒன் டே என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கபுவாலி இருக்கார் இல்லையா? கபுவாலி வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணி வச்சுருப்பாரு. நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நரேட்டரோட ஒய்ஃப் வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டானவங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால வந்து ஈஸியாக யாரையுமே நம்ப மாட்டாங்க, கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. வெளி உலகத்தை கண்டாலே வந்து அவங்களுக்கு ரொம்ப பயம். எல்லாரையுமே ரொம்ப டேஞ்சரஸாக பார்ப்பாங்க. அவங்க வந்து ரொம்பவே ஒரு வெளி உலகமே ரொம்ப மோசமானது. இவங்க வந்து எதுக்காக நம்ம அந்த கபுவாலி வந்து நம்மளோட பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க, அவங்க பேசுகிறது எல்லாமே வந்து சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. கிட்னாப் பண்ணிவிட்டு அந்த ஆப்கானிஸ்தானில் வந்து அந்த ஸ்லேவரிக்கு விற்றுருவாங்க. அந்த பிள்ளை பிடிச்சிட்டு போகிறவங்கலாம் இருப்பாங்கள்ல, அதே மாதிரி அந்த கபுவாலின்னு நினச்சிக்கிறாரு. நம்ம பொண்ணையும் வந்து அவங்க பிடிச்சிட்டு போயிட்டு அங்கே ஆப்கானிஸ்தானில் வந்து விற்றுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம கபுவாலிக்கு தான் இப்போ நரேட்டருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயாச்சுல. கபுவாலி வந்து வீட்டுக்கு வருவார் அண்ட் உட்காந்து வந்து 2 பேருமே பேசுவாங்க. அண்ட் அதே டைமிங்கில் வந்து கபுவாலி ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணார் இல்லையா? வேறு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த அந்த டெப்ட் எல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பார். அவர் அந்த நட்ஸ் எல்லாம் விற்றுருப்பார்ல, அந்த பைசாவெல்லாம் ரிட்டன் வாங்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுல பிஸியாக இருப்பார். நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கையில் வந்து விலங்கு மாட்டி கூட்டிகிட்டு வருவாங்க. இதை வந்து நம்ம நரேட்டர் பார்ப்பார். அப்போது வந்து மினியும் கீழே இறங்கி வந்து பார்ப்பாங்க. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்காக அவங்க கையில் விலங்கு மாட்டியிருக்காங்கன்னா, இப்போ வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கின ஒருத்தர் வந்து பைசா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணதுனால அடிச்சிருவாங்க. ஸோ அடித்ததுனால வந்து அவங்க வந்து கையில் விலங்கு மாட்டி போலீஸ் வந்து கூட்டிகிட்டு வந்து வருவாங்க. இதை வந்து நம்ம கபுவாலி நம்ம நரேட்டர்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கபுவாலிங்கிறது யார்? அப்துல் ரஹ்மான் தான் வந்து கபுவாலி. இவர் வந்து ஒரு ஆப்கானிஸ்தான். நம்ம பார்த்தோம்ல, நம்ம மினி வந்து ஒரு பெங்காலி கேர்ள். அப்போது நம்ம நரேட்டர் வந்து ஒரு பெங்காலி. அப்போது இவர் வந்து ப்ரிசனில் ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட கபுவாலி இருக்கார் இல்லையா? கபுவாலி வந்து ஜெயிலில் இருந்து வெளியே வராரு. அண்ட் வெளியே வந்தோடனே அவர் வந்து மினியை தேடி வந்து இங்கே வராரு. நரேட்டர் வந்து அப்போது மேலே உட்காந்துட்ருக்காரு. என்னென்னா, மினி வந்து சீக்கிரமாகவே வந்து அவரை மறந்துடுறா. அண்ட் இந்த அவர் ஜெயிலுக்கு போன உடனே சீக்கிரமாகவே மறந்துடுறா. ஏன்னா அவருக்கு வந்து மினிக்கு வந்து அடுத்தது நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி க்ரூம் இருக்குது, நம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எல்லாமே வந்து கிடைக்கிறாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்க உடனே இவன் வந்து ரொம்பவே சீக்கிரமாகவே அந்த கபுவாலியை வந்து மறந்துடுறா. கொஞ்சம் வருஷம் கழித்து ஒரு ஆட்டம் சீசனில் தான் நரேட்டரும் நரேட்டர் ஒய்ஃபுமே வந்து நம்ம மினிக்கு வந்து கல்யாணம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் கல்யாணம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற போது ரொம்ப ப்ரைடாக ஜாய்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அண்ட் வீடு ஃபுல்லாக ஆட்களாக இருக்காங்க. அண்ட் நம்ம நரேட்டர் இருக்கார் இல்லையா? நரேட்டர் வந்து மேலே வந்து கொஞ்சம் உட்காந்துட்ருக்காரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செப்பரேஷனுக்கான ஒரு கிரிஃப்டில் வந்து இருக்கார். பொண்ணு வந்து விட்டு போக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அந்த கல்யாண வேலையிலையும் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். ஸோ நம்ம கபுவாலி வந்து சடனாக அந்த ரூமுக்கு வராரு. வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் நம்மளோட கபுவாலி இருக்கார் இல்லையா? கபுவாலி பார்க்கணுன்னு சொன்னோடனே நரேட்டர் வந்து நோ சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கபுவாலியை பார்த்து வந்து இவர் இத்தனை வருஷம் கழித்து ஜெயிலேருந்து வந்து நம்மளோட
பொண்ணை பார்க்கணுன்னு சொன்னோடனே இவர் வந்து நோ சொல்கிறாரு. நம்ம கபுவாலி கையில் வந்து கொஞ்சம் கிரேப்ஸும் நட்ஸும் இந்த ரெசின்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருக்காரு மினி கையில் கொடுக்க சொல்லி. அண்ட் மினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினி வந்து மேலே பிரைடாக இப்போ வந்து அவங்க பிரைடில் அவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ நரேட்டர் வந்து அவங்கள நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஓகே நான் பார்க்கல, நீங்கள் வந்து இதை வந்து அவள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம நரேட்டர் வந்து கபுவாலிக்கு வந்து பைசா கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம கபுவாலி இருக்கார் இல்லையா, அவர் வந்து வாங்க மாட்டார். கபுவாலி அதுக்கு பதில் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட டிஷர்ட்டில் அவரோட ஷர்ட்டில் அவரோட ஷர்ட்டில் வந்து ஒரு பேப்பர் கசங்கி போன பேப்பரில் வந்து ஒரு ஹேண்ட் பிரிண்ட் இருக்கும். அது யாரோட பிரிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கபுவாலி இருக்காங்க இல்லையா, அவங்களோட பொண்ணோட ஞாபகமாக வந்து வச்சுருப்பாங்க. அவங்க ஊரில் அவங்க பொண்ணு அவங்க ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து வியாபாரம் பண்ண தானே வந்தாங்க. அது எல்லாமே இது பண்ணுவாங்க. அண்ட் அதை பார்த்த உடனே நம்மளோட நரேட்டருக்கு வந்து ரொம்பவே சோகமாயிடும். அவர் வந்து அந்த ஆப்கானிஸ்தானில் இருந்து இந்த பெங்காலிக்கு அவர் வந்து ஒரு ஆப்கான் ரைஸ் செல்லராக இருந்தாலும் இவர் வந்து ஒரு பெங்காலி பாபுவாக இருந்தாலும் கூட 2 பேருமே அவர் ஒரு ஆப்கான், இவர் வந்து ஒரு பெங்காலி, 2 பேருமே டிஃப்ரெண்ட் ஆனாலுமே அவரும் ஒரு ஃபாதர், இவரும் ஒரு ஃபாதர். ஸோ அந்த ஃபாதர்லி ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்மளோட நரேட்டர் வந்து நம்ம கபுவாலி ரஹ்மத் வந்து கூப்பிட்டதுனால மினியை வந்து கீழே வர சொல்லுவாங்க. அவங்க அந்த பிரைட் கோலத்தில் வந்து அதாவது அந்த கல்யாண கோலத்தில் ரொம்பவே அழகாக இருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணு முகம் எல்லாமே போய் மாறி ரொம்பவே பெருசாக மாதிரி வளர்ந்து நிற்பாங்க. அண்ட் நம்ம கபுவாலி இருக்கார் இல்லையா, அவர் வந்து சின்னதில் என்ன மாதிரி ஜோக் அடித்தாரோ, அந்த சௌசர் பரி அந்த ஃபாதர் இன்லா அந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாமியார் வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு ஜோக் அடித்தார்ல, அந்த ஜோக்கை இப்போ அடிக்கும்போது மினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கலகலன்னு முன்னாடி சிரித்தாங்க. அண்ட் இப்போ வந்து அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா வெக்கப்படுறாங்க. அவங்க ஃபேஸ் எல்லாமே லைட்டாக ப்ளஷ் ஆகுது. ப்ளஷ் ஆகிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு அண்ட் அவங்க இந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ அவங்களும் இப்போ வளர்ந்துட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தா இப்போ வந்து பொண்ணு வந்து இவங்க கிடையாது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பொண்ணுமே இப்போ வந்து வளர்ந்துருப்பா. நம்மளோட கபுவாலியோட பொண்ணுமே வந்து இப்போ வளர்ந்துருப்பா. என்ன ஆயிருக்கும்னா, இது எல்லாமே வந்து ஒரு 8 இயர்ஸ் ஆப்சன்ஸில் வந்து நடந்திருக்கும். அண்ட் அவங்களோட பொண்ணை வந்து நீங்கள் பார்க்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் வந்து பைசா கொடுப்பாரு. ஆப்கானிஸ்தானுக்கே நீங்கள் போங்க. அவங்க பொண்ணு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி. ஸோ இவரோட கபுவாலியோட பொண்ணு அப்துல் ரஹ்மான் இருக்கார் இல்லையா, அந்த பார்வதிட்ட போய் நீங்கள் வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ யாரோட பேர் பார்வதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேட்டரோட பொண்ணு பேர் மினின்னு சொல்கிறாங்கல்ல, மினியோட பேர் தான் வந்து பார்வதி. அதாவது கபுவாலா வந்து குட்டி பொண்ணாக பார்த்தாங்கல்ல, அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து இப்போ தான் ரிவீல் பண்ணுறாங்க பார்வதி. அண்ட் அவங்களோட இந்த கல்யாணத்துக்கு வந்து பயங்கரமாலாம் வந்து அவங்க ரொம்ப கிராண்டாலாம் நடத்த மாட்டாங்க. சிம்பிளாகவும் ரொம்பவே கைண்டான பர்சன்ஸ் எல்லாம் வச்சு வந்து அவங்களோட வெட்டிங்கை வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ ஆப்கானுக்கே போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபுவாலிக்கு வந்து அவங்க மணியும் கொடுப்பாங்க. இந்த 8 வருஷத்தில் வந்து அந்த சின்ன பிள்ளை வந்து பெருசாக வளர்ந்துருக்கும். அதே மாதிரி நம்ம மினி வளர்ந்தாங்கல்ல, அதே மாதிரி நம்ம கபுவாலியோட பொண்ணும் வந்து வளர்ந்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கடைசியாக தான் மினியோட நேமை வந்து சொல்லியிருக்காங்க பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ தான் ஸ்டோரியோட டீட்டெயில்டான சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது போம்னா அவளுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.